தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். வாழ்க்கையில நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதற்குண்டான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். நாம் தெரியாமல் செய்தோமானால் கூட ஒரு தவறான ஒரு விஷயங்கள் செய்யும்பொழுது, நம்மை அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்றோம். அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு ஒரு விஷயத்த. ஒரு டம்ளர்ல மோர் இருக்கு. மோர்ல நெறைய உப்பு போட்டுட்டீங்க. போட்டாச்சு. அந்த உப்பு எப்படி எடுக்கிறது? தண்ணி ஊத்தி, ஊத்தி என்ன பண்ணுவோம்? அத சரி செய்வோம். அதேபோல் நாம் செய்தாகிவிட்டது கர்மாவை. அப்ப கர்ம வினையின் வீரியம் குறைய வேண்டும் என்றால், தியானம், ஸ்வாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம், தியான பிரச்சாரம், இது மாரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, நெறைய நெறைய ஏன்னு கேட்டா, செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப ஞானம் வந்தாச்சு. நாம் செய்த செயல்கள் தவறு என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். ஆனால் நம்ம தொடர்ந்து அப்படியே செஞ்சாச்சு விடு அப்படின்னு விடாம, நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது, அந்த கர்ம வினையின் வீரியம் குறையும். அப்ப அது என்ன ஆகும்? தொடர்ந்து நெறைய தியானம் செய்ய வேண்டும். நெறைய பேருக்கு தியானத்த சொல்லி தர வேண்டும். புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். செய்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது என்ற ஒரு ஞானம் வர வேண்டும் என்றால், இந்த தியானம் மட்டும் தான் அதற்கு வழி. தியானம் செய்து தவறை உணர்ந்து, யாரையாவது நம்ம ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்து நாம் அவர்களை நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை நாமும் மன்னிக்க தவறக்கூடாது. யாரையாவது நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அதையே நெனச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல தெரியாம சொல்லிட்டாங்க. ஓகே நான் மன்னிச்சு விட்டுர்றேன் அப்படின்ற ஒரு புரிதல். எப்பயுமே ஒரு உன்னதமான ஞானத்துல நாம் வாழணும். அந்த உன்னதமான ஞானம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, தியானம் செய்யும்பொழுது தான். வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. நமது நிஜங்களை நாம் தான் உருவாக்குகிறோம் அப்படின்னு செஞ்சு முடிந்த செயலுக்காக எப்ப பார் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காமல், முடிஞ்சு போச்சு. ஏதோ அறியாமையில நான் செஞ்சுட்டேன். ஞானம் இல்லாதப்போ நான் செஞ்ச விஷயங்கள் இது. இப்ப எனக்கு தியானம் கிடைச்சிருக்கு. அதனால நல்ல தர்ம வழியில் நடப்பேன். சைவமாக இருப்பேன். மௌனம் நிறைய இருப்பேன். நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லித் தருவேன். தியான பிரச்சாரம் செய்வேன். அப்படின்னு நிறைய நிறைய நம்ம சேவைகள் சர்வீஸ் செய்யும் பொழுது நமக்கு அந்த கர்ம வினையின் வீரியம் குறையும். இந்த குணம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.